டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டிசம்பர் 6 அன்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இந்த பகுதியில் மாத்திரம் 700 குடியிருப்புகள் 122 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணியின் வேகத்தை பார்த்தால் 5 மாதங்களில் சுமார் 5 அடுக்குகள் இன்றைக்கு காங்கிரீட் ஸ்லாப் போடப்படுகின்ற ஒரு நல்ல சூழல் நினைவுகிறது. இதே இடத்தில் ஒரு டயாலிசிஸ் சென்டர், வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கு கட்டணம் இல்லாமல் ஒரு டயாலிசிஸ் சென்டர். இதே இடத்தில் அதிக அளவு வாடகை கொடுத்து திருமணங்களை நடத்துவதற்கு சிரமமாக சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து இதே இடத்தில் ஒரு சமுதாய நலக்கூடம் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த அளவு வாடகையோடு ஒரு திருமண மண்டபம் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்ற விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிக்கு தேவையான அளவு ஒரு நல்ல விளையாட்டரங்கமும் அதே நேரத்தில் அவர்களுடைய பொழுதுபோக்கு ஏற்ற வகையில் ஒரு பூங்காவும் அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த அனைத்து பணிகளையும் டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர் ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்றோம். எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் சிவஞானம் அவர்களும் இந்த வடசென்னையினுடைய ஆர்டிஓ பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிஓ அன்பிற்கினிய ரவி அவர்களும் அதேபோல் எங்கள் துறையை சார்ந்த பல்வேறு வகையிலே இருக்கின்ற பொறியாளர்கள், சென்னை மண்டலத்தினுடைய 5வது மண்டலத்துடைய மண்டல அலுவலர் ஃபரிதா பானு அவர்களும் இந்த ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகில் ஒரு 776 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதுவும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட பணிகள். அந்த பணிகளையும் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே ஏதோ திட்டங்களை அறிவித்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு திட்ட தொடக்க விழாவை நடத்திவிட்டு அமர்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லாமல் தொடர்ந்து அந்த திட்டப்பணிகளை நேர்த்தியோடும் அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட திட்டப்பணிகள் 70-75% அளவிற்கு ஜனவரி மாதத்திற்குள் நிறைவு செய்வதற்குண்டான முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்கள் துறையினுடைய அன்பிற்கினிய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரபாகர் அவர்களும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களும் அதேபோல் இந்த சென்னை பெருநகரத்துடைய குடிநீர் மற்றும் கழிவுநீர் வழங்கல் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்கினிய வினய் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திட்டப்பணிகளுக்கு எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த திட்டப்பணிகள் விரைவுபடுத்தப்படும். கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களும் மனிதர்கள் தான். ஆகவே ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த அறிவிப்பு. அதிக கூட்டம் கூடுகின்ற நெரிசல் மிக்க இடங்களில் இது போன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துவதற்குண்டான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த முகக்கவசங்கள் அந்தந்த திருக்கோயில்களில் அதிகமாக கூட்டம் கூடுகின்ற திருக்கோயில்களில் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அதற்கு இலவசமாக அந்த முகக்கவசங்களை தருவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்று 12 மணிக்கு கூட நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் அது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலேயும் மக்கள் எந்த வகையிலும் நோயின் தாக்கத்திற்கு ஆளாகி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இந்த இயக்கத்துடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்கள் முதல்வர் தான். அவர் என்ன நினைத்திருக்கின்றாரோ அவைகள் தான் தீர்மானம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, வருங்காலம் வளமோடு இருப்பதற்காக வலுவான ஆரோக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருவார். முதலமைச்சர் நடப்பதற்காகவே மட்டும்தான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, மக்கள் நடமாட்டத்துக்கு இல்ல. அது எப்படி ஒரு மாசத்துல அமைச்சிட முடியும்? முதல்வருக்கு செல்லூர் ராஜா பத்தி அவர் நம்பாளுங்க. அவரு ஏதாவது அப்படிதான் சொல்லுவார். சாலைகள் நல்லா இருக்குதுன்றத சொல்லாம சொல்லிட்டா இருப்பாருங்க. அதுதான் அவரு.
நல்ல விஷயம் தானே, வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. எங்கள் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து தரப்பினரும் வரவேற்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கும். தனிப்பட்ட வகையில் அல்ல, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய, அதேபோல் திரைப்பட கலைஞர்களுக்கு, திரைப்படத்தை சார்ந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை அனைவரும் வரவேற்பார்கள். அதே மாதிரி சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் இருக்கும் பொழுது இது மாதிரி திரைப்படத்திற்கு மட்டும் கேளிக்கை வரி குறைக்கிறது சரியான முறையா இருக்குமா? திரைப்படங்கள் டெய்லியாம வருது. சொத்து வரி, கேளிக்கை வரி என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு, அன்றாட தேவைகளுக்கு, வளர்ந்துவிட்ட நாகரிகத்துக்கு ஏற்ப மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு தவிர்க்க முடியாமல், அதுவும் அண்டை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே விதிக்கப்படுகின்ற வரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. மக்களும் அதற்குண்டான காரணங்களை உணர்ந்ததால் பெரிதாக எந்த பாதிப்பும் வரவில்லை. வரும் தேர்தலில் கொள்ளையடித்த பணத்தை வண்டியா எடுத்துட்டு பொதுமக்களுக்கு செலவு செய்வாங்கன்னு சொல்லி தலைவர் விமர்சனம் திமுக நோக்கி அவர் அந்த லாட்டரி சீட்டை கணக்கு வச்சு சொல்லியிருப்பார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.